ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு டைரக்டராக நம்ம வந்து பார்க்க போகிறது இல்லை, ஒரு ஆக்டராக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மினி 96 படத்தை பார்த்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கிடைக்குது. ஸோ ஸ்கூல் மெமரிஸ், காதல், அதுக்கப்புறம் வந்து துரோகம், ஃபன், லவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடக்குன இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் வந்து முடியுது. ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய சீன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ரைட்டிங் தெரிஞ்சுது. அது பழைய சாங்ஸை வச்சு ஒரு ஃபைட் சீன் வர்றது அந்த மாதிரி இருக்கும். பட் அதே மாதிரி இதில் ஒரு பழைய சாங் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டான்ஸாக இருக்கட்டும், காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எமோஷனை கன்வே பண்ணுற விதமாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அபிஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவருக்கு கொடுத்துருக்க வேலையை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணாமலே முடிச்சிருந்தாங்க. அந்த பர்பஸ் கொஞ்சம் பலவீனமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட அந்த சக்ஸஸ் வந்து அந்த படத்தோட இம்பேக்ட் வந்து இன்னமும் நம்ம மனசில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த படத்தோட இம்பேக்ட் குறையறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவந்தோட அடுத்த படைப்பு வந்து வருது. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு டைரக்டராக நம்ம வந்து பார்க்க போகிறது இல்லை, ஒரு ஆக்டராக நம்ம பார்க்க போகிறோம். எஸ், டூரிஸ்ட் ஃபேமிலியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. இப்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹீரோவாக வந்து டெபு ஆகுறாரு. நான் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் நான் வந்து ஒரு டெபியூட்டன்ட் டேரக்டராக உங்ககிட்ட பேசுகிறேன், அடுத்த வருஷம் ஒரு டெபியூட்டன்ட் ஹீரோவாக நான் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபைனலி அந்த டே வந்து வந்துருச்சு. ஸோ எஸ், வித் லவ் படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து நிறைய டெபியூட்டன்ஸ் இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பண்ணுறவங்க இருக்காங்க. எடிட்டர் வந்து ஒரு டெபியூட்டன்ட், அண்ட் ஹீரோ ஆப்வியஸாக நமக்கு தெரியும் அபிஷன் ஜீவந்த் எடிட்டர். அண்ட் டைரக்டர் மதனும் ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டராக வந்து அறிமுகமாகறாங்க. அண்ட் அது போக அனஸ்வரா வந்து தமிழில் டெபு ஆகுறாங்க. ஸோ இத்தனை பேர் டெபு ஆகுற இந்த வித் லவ் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹீரோவுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போது அந்த இடத்துல தான் வந்து தெரியுது இவங்க நம்ம ஸ்கூலில் படித்த நம்மளோட ஜூனியர் அப்படின்னு தெரியுது. அண்ட் அவங்க ரெண்டு பேரோட காதல் கதைகளை வந்து பரிமாறிக்கிறாங்க. இந்த காதல் கதைகளை பரிமாறிக்கும் போது தான் தெரியுது அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட முதல் காதலில் வந்து ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க விட்ட அந்த காதலை சந்திக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ஆட்டோகிராஃப் ஃபீல்டில் தான் அந்த லைன் வந்து அமையுது. ஸோ சந்திக்க ட்ரை பண்ணுறாங்க. சந்திச்சாங்களா? அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்னமும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா? இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்களா? இல்லை இவங்க ரெண்டு பேர் வந்து லவ்வில் வந்து கனெக்ட் ஆனாங்களா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த ஒன்லைனை கேட்கும் போது ரொம்ப சிம்பிளான ஃபீல் இருந்தாலும் படம் பார்க்கும் போது அது வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃபை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான காதல் கதைகளை வந்து காட்டுறாங்க. ஹீரோவோட காதல் கதையும் ஹீரோயினோட காதல் கதையும். அவங்க வேற வேற ஆளுகளை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு பேக்ட்ராப்பை வச்சு, ஸ்கூலில் நடந்த குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸை வச்சு வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய காமெடி போர்ஷன்ஸ் அண்ட் லவ் அந்த போர்ஷனுமே வந்து நிறைய இருக்குது. நமக்கு பார்க்கும்போது ஒரு மினி 96 படத்தை பார்த்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கிடைக்குது. ரெண்டு பேரோட கதையை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்க போகுது அப்படின்னும் போதே நமக்கு வந்து ஒரு சின்ன என்ன கதை தானே சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ரைட்டர் மதன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரெண்டு கதையும் எப்படி இன்டர்செக்ட் பண்ணலாம், ஒரு குட்டி ஒரு ரொசமான் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஃபீல். இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்கும், அது எப்படி இங்கே வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேர் காதல் கதையை பேசிக்கிறாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் போர்ஷன் அப்படின்னு வந்து வரும், அந்த லவ் அதுக்காக ஒரு சண்டை அப்படின்னும் போது அதை வந்து ஒரு சீரியஸான சண்டை அப்படிலாம் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்கூல் படமாக, ஸ்கூல் சப்ஜெக்ட். இதில் வந்து ஹீரோ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வராரு. ஸோ அதை வந்து ஒரு காமெடி எலிமெண்ட்டோட ஆட் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாமோ அந்த சீன் உண்மையிலே பயங்கர ஹிலேரியஸாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் அடி வாங்குற சீனு, அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நம்மளோட ஸ்கூல் டேஸை வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ஸ்கூல் நினைவுகளை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். அண்ட் அதுக்குள்ளே வந்து சரவணன் அவரோட கேரக்டர் வந்து சித்தப்பு சரவணன் இருக்கார்ல, அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு டீச்சராக வந்து அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு கலக்கியிருக்காரு. ஸோ ஸ்கூல் மெமரிஸ், காதல், அதுக்கப்புறம் வந்து துரோகம், ஃபன், லவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடக்குன இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் வந்து முடியுது. எப்போவுமே இன்டர்வல் வந்து ஒரு ஹை மொமெண்ட்டில் தானே முடிப்பாங்க. இதில் ஒரு இன்டர்வல் வந்து ஒரு நல்ல சாஃப்டான மொமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க. நமக்கு இன்டர்வல் பார்க்கும்போது ஒரு கிளைமாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கே, இப்படி ஒரு இன்டர்வல் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் எந்த படத்துலையுமே. அந்த ஹை மொமெண்ட் இல்லாத வர இன்டர்வல் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கம்மிப்படுத்துச்சு தான்.
ஆனால் செகண்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃபோட கான்ட்ராஸ்டிங்கான ஒரு கலரில் தான் இருந்துச்சு. இதில் வந்து இவங்க 2 பேர் இந்த அனஸ்வரா அண்ட் அபிஷனோட லவ் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுது, அவங்க வந்து அவங்க லவ் பண்ணவங்கள மீட் பண்ணுவாங்களே அந்த சின்ன வயசில் சைல்டுஹுட் லவ், அவங்கள மீட் பண்ணும்போது அந்த மொமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக செகண்ட் ஆஃபில் 2 முக்கியமான சீன் இருக்குது. அபிஷன் அண்ட் அந்த சித்தப்பு சரவணனுக்கு நடக்கிற ஒரு சீனும், அபிஷன் வந்து அவரோட எக்ஸ் லவர், அதாவது அவர் சின்ன வயசில் லவ் பண்ண அந்த பொண்ணை பார்க்குற அந்த சீனும், அது ரைட்டிங் பேரடைஸ். சும்மா சூப்பராக எழுதியிருந்தாங்க அந்த சீன்ஸை. ஜஸ்ட் லைக் தட் அது வந்து கடந்து போகிற ஒரு சீனாக வந்து இருக்காது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சீனாக இருக்கும். அண்ட் மோரோவர் படத்தோட செகண்ட் ஆஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த விஷயத்தையுமே இறக்கியிருக்காங்க. இதில் வந்து அகெயின் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பழைய சாங்கை வச்சு சீன்ஸை வந்து அமைக்கிறது. நம்ம வந்து இந்த குட் பேட் அக்லி இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வந்து பழைய சாங்ஸை வச்சு ஒரு ஃபைட் சீன் வர்றது அந்த மாதிரி இருக்கும். பட் அதே மாதிரி இதில் ஒரு பழைய சாங் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து அவள் வருவாளா சாங், அதை எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதை பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு சீனாக தான் அது ஃபீல் ஆச்சு. அண்டு அபிஷன் ஜீவன் தான் நமக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வழியாக தானே நமக்கு தெரியும். அண்ட் இதில் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பிடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி கனெக்ட் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அந்த சீன் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு சீனாக தான் தோணுச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டு கிளைமேக்ஸுமே வந்து ஒரு காமெடியாக ஒரு நல்ல எண்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து விட்டுருந்தாங்க. எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்த ஃபீல் நமக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தது வந்து வேற ஒரு ஃபீலை கொடுத்துச்சுன்னா, எனக்கு பர்சனலாக செகண்ட் ஆஃப் வந்து வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செகண்ட் ஆஃப். அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்தோட ரைட்டர் மதன், டைரக்டர் மதன் தான். ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய சீன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ரைட்டிங் தெரிஞ்சுது. அங்கங்கே வந்து இந்த இடத்துக்கு குழந்தைத்தனமான எழுதல் போதும், இதில் இப்படி எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஸோ அந்த பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைத்தனமாகவும் எழுதணும், அட் த சேம் டைம் நம்ம வந்து மெச்சூர்டான ரைட்டிங்கையும் காட்டணும். அந்த விஷயம் வந்து ரொம்ப பேலன்சிங்காக இருந்துச்சு. அண்ட் மேக்கிங்குமே ரொம்ப அழகாக தான் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நான் பார்க்கறது வந்து ஷான் ரால்டனோட மியூசிக். ஷான் ரால்டன் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார். நோ மோர் அவர் வந்து ஒரு வளர்ந்து வர அப்படிலாம் கிடையாது. ஷான் ரால்டன் இப்போ வந்து ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்து வந்துட்டார். அவர் இந்த மாதிரி சாஃப்டான படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறது வந்து மீண்டும் ஒரு முறை வித் லெவலில் வந்து காட்டியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்துக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் இல்லை. படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அனஸ்வரா அண்ட் அபிஷன் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு அவங்களே பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன சலிப்பு வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அனஸ்வராவுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் படமாக இருக்குது. அவங்கள நான் வந்து நம்ம மலையாளத்தில் நிறைய பார்த்துருப்போம். அவங்க தமிழ் பேசி நடிச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுற ஒரு விஷயம். அண்ட் அபிஷன் என்னதான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபுல் லென்த் படத்தை ஒரு 2.5 மணி நேரம் படத்தை அவரால் ஹோல்ட் பண்ண முடியுமா, அந்த கேப்பபிள் இருக்கா அவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 100% இருக்குது. இதில் வந்து சாங்ஸில் வந்து டான்ஸாக இருக்கட்டும், காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எமோஷனை கன்வே பண்ணுற விதமாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அபிஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவருக்கு கொடுத்துருக்க வேலையை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு டெபுட்டன்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காரு. அண்ட் அங்கங்கே நமக்கு நிறைய ஹீரோவோட அக்கா கேரக்டர் இருக்கட்டும், ஹீரோவோட அப்பா கேரக்டர் இருக்கட்டும், சித்தப்பு சரவணன் பண்ணியிருக்க அந்த ரோலாக இருக்கட்டும், ஃப்ரெண்டு ஒருத்தர் வர டாடா படத்துலலாம் வருவார்ல, அவர் இதில் ஃப்ரெண்டாக வர்றாரு, அவர் பண்ணுற ரோலாக இருக்கட்டும், அந்த எக்ஸ் லவர் அனிஷா அப்படிங்கிற அந்த கேரக்டர் அவங்கெல்லாம் இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி நம்ம படத்தை முடிச்சுட்டு வரும்போது மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நியாயப்படியாக இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்ஸாக சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தில் என்ன பண்ண முடியுமோ அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. பட் சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த படத்தோட இன்டர்வல் வந்து கொஞ்சம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணாமலே அந்த இன்டர்வலே ஒரு அழகான ஸ்மூத்தான இன்டர்வலாக முடிச்சிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபோட பர்பஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ட்ராவல் நடக்குதுன்னா அதோட பர்பஸ் என்ன அப்படின்றதுக்கு அந்த பர்பஸ் கொஞ்சம் பலவீனமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுக்காக இவங்க இதுக்கு போகணுமா, அதுக்கு நீங்கள் இதுன்னு சொல்லிட்டே போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படம் 100% உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபேமிலியோட பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, சின்ன பசங்க படம் அப்படின்லாம் இல்லை. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வித் லவ் படத்தோட ரிவ்யூ, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் படம் பாருங்கள், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.